வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பூண்டி கிழக்கு மற்றும் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் ஒதப்பை ஊராட்சியிலும், பூண்டி வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் நம்பாக்கம் ஊராட்சியிலும் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார். பூண்டி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சி. ராமராவ், பூண்டி வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் குமரேசன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் T.K. சந்திரசேகர், பூண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் ஜான் பொன்னுசாமி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் KV. லோகேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சங்கர், மோகன்பாபு, யுவராஜ், கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான T.J. கோவிந்தராஜன், தலைமை கழக பேச்சாளர்கள் ராஜராஜேஸ்வரி, விக்னேஷ், உதயன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் கொண்டாடுவதற்கான காரணம் குறித்தும், தமிழக அரசு 4 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு செய்த மகத்தான சாதனைகளை எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் KVG உமா மகேஸ்வரி, பாசே குணசேகர், வழக்கறிஞர் தில்லைக்குமார், மு. மணிபாலன், ஆ. சத்யவேலு, சித்ரா பாபு, யுகேந்தர் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஒதப்பை எட்வர்ட் துரை, தன்ராஜ் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூண்டி கிழக்கு மற்றும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் T.K. சந்திரசேகர், வழக்கறிஞர் ஜான் பொன்னுசாமி ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரசை இந்த நாட்டையும் காக்கின்ற பெரும் பணியில் மக்கள் இருக்கின்றார்கள். 2026 மீண்டும் தளபதியுடைய ஆட்சி மலர்ந்தே தீரம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இளம் பேச்சாளர் அருமை நண்பர் விக்னேஷ் உதயன் அவர்கள் மிக சிறப்பான உரையாற்றியிருக்கிறார்.